My dear students and parents, this is Daniel and welcome back to Visional. சென்டாக் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்குரிய கடைசி நாள் அப்படிங்கிறது ஜூலை மாதம் 14ஆம் தேதி. ஸோ ஜூலை 14th ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட், டிராஃப்ட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை சரி பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே, பேமெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே ஆட் யுவர் காலேஜ் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் வருது இல்லைங்களா? இதை தமிழக மாணவர்கள் எப்படி எதிர்கொள்ளணும், பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் பாண்டிச்சேரி கவுன்சிலிங்க்கு தமிழக மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாக இருந்தால் அந்த காலேஜினுடைய ஃப்ரீ எக்ஸிட் எப்போ வருது, எது வரைக்கும், எந்த ரவுண்டு வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் அலோவ் பண்ணுறாங்க, செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம எவ்வளோ கட்டணும், சீட்டு கிடச்சி சேராமல் போனால் எந்த மாதிரியான கான்சிக்வன்சஸை, ஃபினான்ஷியல் லாஸஸை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் அதற்குரிய பதில்களை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது இந்த கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது தான் இருக்கும். டேஷ்போர்ட் ஃபார் யூஜி நீட். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் அண்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடிட் காலேஜ் அண்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அது ஒன்று இருக்குது. எடிட் அப்ளிகேஷன் இருக்குது அண்ட் வியூ ஆர் பிரிண்ட் அப்ளிகேஷன். இந்த 3 ஸ்டேட்டஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோர்ஸும் காலேஜும் செலக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தனியாக நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் தான் சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டாலும் சரி, பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு ட்ரை பண்ணாலும் சரி, திஸ் இஸ் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ். ஸோ இதை சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணணும். இதை பண்ணலைன்னா எந்த சீட்டும் அலாட் ஆகாது. ஸோ அதனால் எந்தெந்த கோர்சஸ்லாம் வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் இருக்குது, பிடிஎஸ் இருக்குது, பிஏஎம்எஸ் இருக்குது, பிபிஎஸ்சி இருக்குது. இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் அங்கே அவைலபிள். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் கோர்சஸ், காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் கோர்சஸ் அப்படிங்கிறது. இப்போ எம்பிபிஎஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தால், எம்பிபிஎஸ் பாண்டிச்சேரியில் 4 காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா, பிம்ஸ். இந்த 3 பிரைவேட் காலேஜ்லேயும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சீட் இருக்குது, எம்பிபிஎஸ் சீட் இருக்குது. பிடிஎஸ் நமக்கு 3 காலேஜ் இருக்குது. அதே மாதிரி மாஹே இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வர டென்டல் சயின்சஸ் அண்ட் மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இந்த டென்டல் காலேஜ். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு 3 டென்டல் காலேஜஸ் இருக்குது. பிஏஎம்எஸ் ஆயுர்வேத காலேஜும் ஒன்று பாண்டிச்சேரியில் இருக்குது. பிபிஎஸ்சியும் நமக்கு அங்கே காலேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் மட்டும்தான் போடுறீங்க அப்படின்னா, யூ கேன் செலக்ட் தீஸ் 4 காலேஜஸ் ஸோ தட் யூ ஆர் செலக்டிங் எம்பிபிஎஸ் ஆஸ் யுவர் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ். இல்லை நான் பிடிஎஸும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பிடிஎஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதா பிளான் பண்ணுறீங்கன்னா பிஏஎம்எஸ்ல இந்த ராஜீவ் காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பிவிஎஸ்சி செலக்ட் பண்ணுறதாக இருந்தால் அதையும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் எம்பிபிஎஸ்க்கு நம்ம எலிஜிபிள். அண்ட் இதில் இந்த ஆயுர்வேதா, பிடிஎஸ், பிவிஎஸ்சியில் சில கோர்சஸ்க்கு மட்டும் நம்ம எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அதர் ஸ்டேட் கோட்டா, எங்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கோ ப்ரைவேட் காலேஜஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நம்ம போடலாம். எம்பிபிஎஸ்ல என்ஆர்ஐக்கு நம்ம போடலாம் இஃப் யூ ஹேவ் என்ஆர்ஐ எலிஜிபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டோம், கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். எம்பிபிஎஸ் தான் படிக்க போகிறோம்னு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போனீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி மூவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், சேவ் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? சேவ் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் பேஜ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு காலம் இருக்குது. ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் ஒரு காலம் இருக்குது. அது வந்து அவைலபிள் கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து அவைலபிள் கோர்சஸ். ரைட் சைடில் ஒரு காலம் இருக்குது. அது வந்து செலக்டட் கோர்சஸ். இப்போ அவைலபிள் கோர்சஸில் நீங்கள் தமிழக மாணவர்களாக இருந்தால் பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு கல்லூரி மட்டும்தான் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. மொத்தம் 3 ப்ரைவேட் காலேஜ். ஒரு காலேஜ் வந்து மணக்குள விநாயகர், இன்னொரு காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிம்ஸ். அது வந்து பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்னு வரும். இது தவிர வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்குது. இந்த பிம்ஸ் அப்படிங்கிற மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். வேறஸ் வெங்கடேஸ்வரா இட்ஸ் அ தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். ஸோ அப்போது இந்த பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், இந்த 2 ரவுண்டுமே இந்த மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் அல்ல மைனாரிட்டி காலேஜஸ் ஆர் ரிசர்வ்டு ஒன்லி ஃபார் பாண்டிச்சேரி நேட்டிவ் கேண்டிடேட்ஸ். பாண்டிச்சேரி டொமிசைல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் அந்த காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை ஆட் பண்ணிக்க முடியும். இன்னும் சிம்பிளாக சொன்னோன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸால் மணக்குள விநாயகரை மட்டும்தான், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அது ஒன்று தான். ஸோ அதை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டில் நம்மளால் ஆட் பண்ண முடியும். இந்த தேர்ட் ரவுண்டில் தான் பிம்ஸும் வெங்கடேஸ்வராலையும் சீட் இருந்துச்சுன்னா, சீட் வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வரும். சரிங்களா? இது எதனால் அப்படின்னா, இது லாஸ்ட் இயர்லேருந்து இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா,
எல்லா வருஷமும் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா முடிஞ்ச உடனேயே அப்போ அதர் ஸ்டேட்டுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி கேண்டிடேட்ஸுடைய கவுண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிற கவுண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய, ஏன்னா ஃபீஸ் ஜாஸ்தி இல்லைங்களா, இப்போ அதை கட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கவுண்ட்டுங்கிறது ஓவர் த இயர்ஸ் கொஞ்சம் கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது. அப்போ பை டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவுலேயே பார்த்தீங்கன்னா அன்ஃபில்டு கிறிஸ்டின் மைனாரிட்டி அண்ட் தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸ் வில் பி அவைலபிள் இன் பிம்ஸ் அண்ட் வெங்கடேஸ்வரா. இந்த 2 காலேஜ்லையும் அன்ஃபில்டு சீட்ஸ் இருக்கும். இப்போ தமிழக மாணவர்கள் மெரிட் அடிப்படையில், மார்க்கின் அடிப்படையில் பாண்டிச்சேரியை விட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் தமிழக மாணவர்களுடைய மார்க். அப்படி இருக்கும்போது அந்த காலேஜஸ்ல செகண்ட் ரவுண்ட்லேயே அதை வந்து அதர் ஸ்டேட்டுக்கு ஓப்பனாக கொடுத்தா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழக மாணவர்கள் அங்கே சேர்ந்தாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு அந்த சீட்டுங்கிறது கிடைக்காம போச்சு. ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. தே ரெஸ்ட்ரிக்ட் த மைனாரிட்டி காலேஜஸ் டில் செகண்ட் ரவுண்ட் ஒன்லி டு த மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி டொமிசைல் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரே ஒரு கல்லூரி தான் வரும், மணக்குள விநாயகர். இந்த காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் கோர்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் அந்த காலேஜ் செலக்டட் கோர்ஸஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மணக்குள விநாயகர் அப்படிங்கிற இந்த காலேஜ் அப்படிங்கிறது வந்துடும். ஸ்ரீ மணக்குள விநாயகர் அப்படிங்கிற இந்த காலேஜ் எம்பிபிஎஸ் மெடிசன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துருச்சு. ஒருவேளை பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸாக இருந்தால் இங்கே அந்த 4 காலேஜுமே காட்டும். அவங்க வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மூவ் அப் அண்ட் மூவ் டவுன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேங்களா, நான் இது காமிச்சிடுறேன். இந்த இடத்துல பாருங்கள், மூவ் அப் அண்ட் மூவ் டவுன் இருக்கு இல்லைங்களா. நீங்கள் வந்து 4 காலேஜ் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் வைக்க போகிறீங்க? இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். செகண்ட் வந்து நீங்கள் எந்த காலேஜ் வைக்க போகிறீங்க? பிம்ஸா, வெங்கடேஸ்வராவா, மணக்குள விநாயகரா. தேர்ட் எதை வைக்க போகிறீங்க? ஃபோர்த் எதை வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத மூவ் அப் அண்ட் டவுன் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அப் கொடுத்தீங்கன்னா அது மேலே போய்டும் அல்லது கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் நம்ம வந்து அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரியாரிட்டி ஆர்டரை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹேவ் ஆடட் த சாய்ஸ் ஃபில்லிங். இப்போ இந்த இடத்துல சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த சேவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் கோ டு த ஹோம் பேஜுக்கு போய்டும். சரிங்களா, ஹோம் பேஜுக்கு போய்டும். இப்போ இந்த ஹோம் பேஜ் போனதுக்கப்புறம் வியூ ஆர் பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பிடிஎஃப்பை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த பிடிஎஃப்ல உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸும் அதில் மென்ஷன் ஆகியிருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங். அப்போது கவுன்சிலிங் செப்பரேட்டாக நடக்காது. சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செப்பரேட்டாக நடக்காது. செகண்ட் ரவுண்ட்லேருந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தனியாக ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. பட் திஸ் இஸ் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங். இன்கேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் மணக்குள விநாயகர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் வந்து செகண்ட் ரவுண்டில் தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இஃப் யூ ஆர் வில்லிங் நீங்கள் வந்து இதில் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் நல்லா யோசிச்சுட்டு அந்த மாதிரி டிசிஷன் எடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட்டுங்கிறது மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லையும் ஃபில் ஆகிடும். நீங்கள் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாக இருந்தால், இப்போ அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட், பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, ரவுண்ட் 1ல் பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஃபோர்ஃபீச்சர் க்ரைட்டீரியாங்கிறது எதுவுமே கிடையாது. அண்ட் அமௌண்ட் டு பி ஃபோர்ஃபீட்டட் எதுவுமே கிடையாது. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி சேர்ந்தாலும் சரி சேரலனாலும் சரி யூ டோன்ட் ஹேவ் டு பே எனிதிங். எந்த இதுவும் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஓகேங்களா, எந்த இதுவும் வராது. இப்போ ரவுண்ட் 2 அப்படிங்கிறது வருது. ரவுண்ட் 2க்கு கவர்மெண்ட் கோட்டா பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 10,000, எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 5,000, எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு, அதர் கேண்டிடேட்ஸ் ஓபிசி இன்க்ளூடிங் ஓப்பன் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி உட்பட 10,000 ரூபாய் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டாக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக இருக்குது. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறோம் அப்படின்னா 2 லட்ச ரூபா மேனேஜ்மெண்ட் கோட்டா அல்லது என்ஆர்ஐ ரெண்டுக்குமே சேர்ந்து 2 lakh rupees அப்படிங்கிறது செக்யூரிட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக, செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் பே பண்ண போகிறீங்க. இந்த ஃபீஸ் ரீஃபண்டபிள். இது ரீஃபண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும். அதுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஃபோர்ஃபீச்சர் க்ரைட்டீரியா இருக்கா அப்படின்னா எஸ், தேர் இஸ் ஃபோர்ஃபீச்சர் அண்டர் ஃபாலோவிங் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், if the candidate does not join the seat allotted in the round 2. round 2ல சீட் கிடைச்சதுக்கப்புறம் அந்த காலேஜில் நீங்கள் சேராமல் போனீங்கன்னா your security deposit or the registration fees that you have paid will be forfeited. Second, if the candidate has joined in the round 1 or round 2, round 1ல ஜாயின் பண்ணிட்டோ அல்லது round 2ல ஜாயின் பண்ணிட்டோ, ரவுண்ட் 2க்கு அப்புறம் ரவுண்ட் 2 நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ரிசைன் பண்ணீங்கன்னா அப்பவும் உங்களுடைய அமௌண்ட்டுங்கிறது ஃபோர்ஃபீட் ஆகிடும். சரிங்களா, இப்போ அமௌண்ட் டு பி ஃபோர்ஃபீட்டட் எவ்வளோ ஃபோர்ஃபீட் பண்ணுவாங்க? என்டையராக நீங்கள் பே பண்ண அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே 2 லட்ச ரூபாயும் ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. இதுதான் முக்கியமான இது. இப்போ 3வது ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வருது. சரிங்களா, தேர்ட் ரவுண்டு பாருங்கள். இப்போ தேர்ட் ரவுண்டு அதே மாதிரி தான். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதாக இருந்தால் ஃபுல் டியூஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா, ஃபுல் டியூஷன் ஃபீஸ் 16 லட்ச ரூபா அப்படின்னு வருது இல்லைங்களா. ஃபீஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இன்னும் டீட்டெயிலாக போடுவாங்க, இந்த வருஷத்துக்கு என்ன ஃபீஸுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபீஸை, டியூஷன் ஃபீஸை ஃபுல்லாகவே நம்ம தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் டைமில் பே பண்ணிடணும்.
இப்போ இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா. இப்போ ஃபுல் டியூஷன் ஃபீஸ் அப்ளிகபிள் ஃபார் கவர்ன்மெண்ட் கோட்டாவா இருந்தாலும் சரி, மேனேஜ்மென்ட் கோட்டாவா இருந்தாலும் சரி, என்ஆர்ஐ இருந்தாலும் சரி. என்ஆர்ஐக்கு என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸ பே பண்ணணும். மேனேஜ்மென்ட் கோட்டா ஃபீஸ நம்ம பே பண்ணணும். இதுதான் டெபாசிட் அமௌண்ட். இப்போ இந்த 3 ரவுண்ட்ல சீட் பே பண்ணதுக்கப்புறம், இன்கேஸ் பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் எஸ்சி, எஸ்டியா இருந்தா 25% ஆஃப் த டியூஷன் ஃபீஸ அவங்க பே பண்ணணும் இனிஷியலா. இப்போ சீட்டு கிடைச்சு சேராம போனா, அந்த ஃபோர் ஃபீச்சர் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா எடுத்துப்பாங்க. எவ்வளோ எடுப்பாங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல போட்டிருக்காங்க. மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு ரூ. 2,00,000 அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, ஃபோர்ஃபீட் பண்ணிருவாங்க. ரிமைனிங் ஃபீஸ வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அண்ட் நீங்க வந்து கவர்ன்மென்ட் கோட்டாவா இருந்தா ரூ. 1,00,000 ஃபோர்ஃபீட் பண்ணிருவாங்க. அது வந்து பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ்க்கு 25,000 எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபோர்ஃபீட் அப்படிங்கிறது பண்ணிருவாங்க. பிஏஎம்எஸ்க்கும் குடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ரே ரவுண்ட் போயிரலாம். ஸ்ட்ரே ரவுண்டுங்கிறது 4த் ரவுண்ட். 4த் ரவுண்ட்ல ஃபுல் டியூஷன் ஃபீஸ் நம்ம பே பண்ற மாரி இருக்கும். 3 ரவுண்ட்லயே பே பண்ணிட்டா 4த் ரவுண்ட் போகும்போது திரும்ப பே பண்ண வேண்டியதில்ல. ஆனா இந்த இடத்துல சீட்டு கிடைச்சு சேராம போனீங்க அப்படின்னா, ஃபுல் டியூஷன் ஃபீஸையும் ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஃபுல் டியூஷன் ஃபீஸ் வில் பி ஃபோர்ஃபீட்டட். அது ரூ. 20,00,000 இருந்தாலும் சரி, ரூ. 16,00,000 இருந்தாலும் சரி, ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. அடுத்ததா, அடுத்த வருஷம் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஹி ஆர் ஷி வில் பி டிபார்ட் ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் இன் த மெடிக்கல் கவுன்சிலிங் ஆஃப் சென்டாக். அது மட்டும் இல்ல, ஹி ஆர் ஷி வில் பி டிபார்ட் ஃப்ரம் அப்பியரிங் நீட் யுஜி 2026 எக்ஸாமினேஷன். ஸோ, ஒரு வருஷம் நீட் எழுத முடியாத மாரி தடை பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஒரு வருஷம் சென்டாக் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நாங்க தடை விதிப்போம்னு சொல்றாங்க. அண்ட் உங்களுடைய ஃபுல் டியூஷன் ஃபீஸையும் ஃபோர்ஃபீட் பண்ணிருவோம்னு சொல்றாங்க. ஸோ, அப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் அதர் ஸ்டேட்ல எஸ்பெஷலி பாண்டிச்சேரியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதாக இருந்தா, நோட் டவுன் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சரிங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ நல்லா மானிட்டர் பண்ணிட்டு, ஃபினான்ஷியலா நீங்க வந்து யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. சென்டாக் கவுன்சிலிங்கும், தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் ஒரே டேட்ல தான் நடக்கும். ஸோ, டைம் ஃப்ரேம் பெருசா கிடைக்கும்னு சொல்லி உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. கவுன்சிலிங் ஷெட்யூல பொறுத்து 1 ஆர் 2 டேஸ் நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதனால இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பேமெண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் இதுதான் இதுல இருக்கு. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி குடுத்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகளோ, சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச்.